கலட்டு வேணாம், கழட்டி விடு. கலட்டு, சீக்கிரம் கலட்டு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாத்தி அண்ட் மாயாடி. இப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் எங்கே கிளம்புறோம்னா, இன்றைக்கி நாங்கள் ஷட்டிலுக்கு போகாமல் கிரிக்கெட் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிரிக்கெட் நான் விளையாட மாட்டேன், வாத்தி தான். பிளேயர்லாம் கிடையாது, சும்மா அங்கே சும்மா விளையாடி இன்டர்நேஷனல் பிளேயர் மேட்சஸ் மட்டும் சிலது விளையாண்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு மேட்ச் போடலாம்னு போயிட்டு. ஸோ வாத்தி விளையாடுறத நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். விளையாடி எனர்ஜி தீந்துரும்ல, அதனால டர்ஃப் முடிச்சுட்டு அப்படியே போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதுக்கும் நீங்க பிரியாணி சாப்பிட போறீங்க, அத விளையாடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. பல்லாவரம்ல எங்கயோ 12 o'clock ஒரு செம்ம சூப்பரான டேஸ்டியான யம்மியான பிரியாணி போடுறாங்களா. பிரியாணி நீங்க சாப்பிடுறதுக்குள்ள எப்படி தெரிஞ்சது? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஓகே, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து உங்களையும் டர்ஃப் ப்ளஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இந்த vlogல நாங்க ஃபன் பண்றதெல்லாம் எங்க கூட சேர்ந்து பாருங்க. வாங்க போலாம். A few moments later. ஆட போறவங்க கூட இவ்வளவு பில்டப் பண்ண மாட்டாங்க. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 10 to 11:30. ஸோ தட் விளையாடி முடிச்சுட்டு டேரெக்டாக போய் பிரியாணி சாப்பிடலாம் 12 o'clock மேலே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 1/2 an hour ஆகும். இதான் கிரிக்கெட் கோர்ட் காய்ஸ், பாருங்க ஃபுல்லாக இப்படி இருக்கும். இவங்க ஒரு கேப்டன், ஒரு டீமோட கேப்டன். இவங்க ஒரு டீமோட போலி கேப்டன். கிரிக்கெட்னாலே ஒரே சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம். நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஒரு இடம் இருக்குல்ல, என் பேக்கெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இல்லைனா ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். இதுதான் நான் பண்ணுவேன். இவங்க சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு விளையாடி ஒரு வழியாக முடிச்சிட்டாங்கன்னா அப்பாடா மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி நான் வெளியே வருவேன். எனக்கு கிரிக்கெட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கெலாம் ரொம்ப தூரம். பேட்மிண்டன் விளையாடுவேன், பேட்மிண்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கிரிக்கெட் ஐஸ் நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக உட்காந்தாச்சு, தான் விளையாடுவாங்க. ஸோ இங்கேருந்து விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். என்னது இது? 8 ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அரவிந்த் அக்கா பாஸ்டா போடுறாரு ப்ரோ. ஓகே, வாளை படம் பார்க்கும் அன்பு சார். சாய் ராகவ் என்ன பண்ற? உட்காந்து தூக்கமாக வருது கைஸ். எப்போதான் பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு போவாங்களோன்னு இருக்குது.
ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எங்கேயுமே மாட்டல. டைம் வந்து 11:40. ஃபைனலி வந்து கிரிக்கெட் ஆடி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். தூக்கம் கண்ணை கட்டுது இப்போவே. சேட்டுக்கு வந்தது காட்டா பிரியாணி கழிக்க போகிறோம். ഞാൻ മലയാള ടീച്ചറെയും இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. 1 hour later. மக்களே ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பிரியாணி கடை. டைம் வந்து 12:30க்கு மேலே ஆகுதுங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த டைமில் இவ்வளோ கூட்டம் வராங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் லைனில் நின்று தான் வாங்கணும் போல். பெரிய லைனாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆக போதோ, எத்தனை பிரியாணி கிடைக்க போதோ தெரியல. 1 hour later. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி போராடி ஃபைனலி பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ எஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இனோவா காரில் வந்திருக்கோம். ஸோ அதனால் கார் மேலேயே எல்லாமே பிரித்து வச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பிளான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ஷட்டில் கோர்ட்டில் இருக்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து வந்து அதுவும் மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியாக நல்லா நைட்டில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு ரோட் சைடில் பிரியாணி சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. நடுராத்திரி 1 மணிக்கு உட்காந்து பிரியாணியை சாப்பிட்டு உன்னை தேடி நாய் வந்துருச்சு. பார்பிக்கு வர வந்துருங்களா? அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. டு பி ஃப்ராங்க், இவ்வளோ கூட்டம் வருது எப்படி அப்படின்னு நினச்சோம். பட் இந்த டேஸ்ட்டுக்காகவே வராங்க போல். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு காஸ்ட்லியான காரை எங்கள் மக்கள் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். லிட்ரலாக இதை வந்து ஒரு டைனிங் டேபிளாகவே மாற்றிட்டாங்க. எல்லாருமே நின்று சாப்பிட்ற. மக்களே எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் தான் சொல்ல சொன்னேன். அதோட பாய் போயிட்டு நீங்க வெக்கமா எல்லாருக்கும். அது சரி, கத்திரிக்காய் பார்பிக்யூ வேற இருக்கா? பார்பிக்யூ நாங்கள் எங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கலடாவோட வாசலில் தான். அந்த பிரியாணி வண்டி கொஞ்சம் முன்னாடி தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பிகாஸ் அங்கே கூட்டமாக இருக்கனால இங்கே ஒரு கேங் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.